நான் திருவள்ளுவரிலிருந்து வாசிக்கின்றேன். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 துவங்கி 36 முடிய. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றில் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகிர்ந்தேரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கிறார்கள் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவன், மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார்கள். அதில் அவர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது, இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், என் செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர், மண்ணுலகில் இருந்து உண்டானவர், மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவரும் மேலானவர். நாம் தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகிர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்புவித்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோ வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். இந்த யோவான் சாணவருக்கும் இயேசுவுக்குமான உறவு என்ன? வனாந்தரத்தில் கேட்கப்பட்ட அந்த குரல் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறது? கண்களை விடு, இறைவேண்டல் செய்வோம். இப்ப நம்ம படிச்ச வேத பகுதி யாரை பற்றி பேசப்படுகிறது? யார் வராதல? யோவான் ஸ்நானகன், யோவானுடைய சீடர்கள், அப்புறம் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து அங்க வரல, சரிங்களா? யார் இந்த யோவான்? யோவான் ஸ்நானகன் யார் இவரு? ஏன் எல்லாரும் நம்ம முறைக்கிறீங்க? அனுப்பப்பட்டவர். அப்புறம் அவனுடைய மகன். அப்புறம் வனாந்தரத்தில் இருப்பாரு, குறிக்கப்பட்டவர். அவள பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. யாருக்கு சொல்வது தெரிய யாருக்கு? சரி, யார் இந்த யோவான் அப்படின்னு இயேசு என்னன்னு சொல்றாரு? மத்தேயு 11:7 வாசிங்க. யார் இந்த யோவான்? அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்து இருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எளிமனதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். என்ன சொல்றாரு? இயேசு யோவானை என்ன சொல்றாரு? இறைவாக்கினரை விட மேலானவர். நான் திருவிழியத்திலிருந்து சொல்லுவேன், வார்த்தைகள் மாறும். இறைவாக்கினரை விட மேலானவன், தூதன், பெரியவர், வரவேண்டிய எலியா அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொல்றாரு. லூக்கா 1:13-14-15 படிங்க. அங்க ஏஞ்சல் என்ன சொல்றாங்க பாருங்க அவரை பத்தி. லூக்கா 1:13-14-15. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள்.
அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அதாவது சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிள்ளைகள் இல்லாம இருந்தது. பிள்ளையா வர்றது அவங்களுக்கான மகிழ்ச்சி. யோவான் ஸ்நானகன் அவர்களுக்கான மகிழ்ச்சின்னு சொன்னாரு. அந்த மகிழ்ச்சி மட்டுமல்ல, அவருடைய பிறப்பால் பல பேர் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, ஆண்டவருடைய பார்வையில் அவர் பெரியவர் அப்படின்னு சொல்றாங்க. மது அருந்த மாட்டார் அவரு அப்படின்னு சொல்றாங்க. தாயின் வயிற்றில் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவர், வயிற்றில் இருக்கும் போதே ஆட்கொள்ளப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. பலரை கடவுளிடம் திரும்பி வர செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. நேர்மையானவர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளும்படி செய்யறவர் இந்த யோவான் ஸ்நானகன். மக்களிடத்தை ஆயத்தம் செய்பவர் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப சொல்லப்படுது யோவான் ஸ்நானகனை பத்தி? யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்றாங்க. அப்போ இயேசு என்ன சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு? இந்த அதிகாரத்துல யோவான் 3:28 படிங்க. நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவர் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். அவர் தெளிவா சொல்றாரு, நான் கிறிஸ்துவன், நான் மேசியா அல்ல. அப்புறம் இன்னொன்னு யோவான் 1:19-23 வாசிங்க. யோவான் 1:19-23. எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலையாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்ன யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீ தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீ யார், எங்களை அனுப்பினவருக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வே பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். ரொம்ப அழகான விஷயம். யோவான் அவர் பத்தி இவ்வளோ பெரியவர், கருவிலேயே ஆட்கொள்ளப்பட்டவர். ஆனா இவர் வந்து கடவுளின் பணிய ஆயத்தப்படுத்துவதற்காக பண்ண இவ்வளோ ஒரு பெரிய ஒரு மனுஷனை அவரை பத்தி என்ன சொல்றாரு, அவங்க கேட்டு அனுப்புறாங்க. இவர்கிட்ட போய் கேளு, அவர் என்ன சொல்றான்னு பாக்கலாம். ஏன்னா ஒரு கும்பல் சுத்திட்டே இருந்துச்சு, ஏசு வாயில இருந்து என்ன வாங்கலாம், யோவான் வாயில இருந்து என்ன வாங்கலாம், சீடர்கள் இருந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, நீ யார், மேசியாவா அப்படின்ற. அவர் ரொம்ப தெளிவா சொல்ற, நான் மேசியா அல்ல. இறைவாக்கினரா? நான் இறைவாக்கினரும் அல்ல. அப்ப நீ யாரு? பாலை நிலத்தில் ஒரு குரல், எனக்கு உருவம் கிடையாது, நான் ஒண்ணுமே கிடையாது, ஒரு குரல், ஆண்டவருக்கு வழியை செவ்வையாக்கும் குரல். அப்புறம் அது ஒரு வார்த்தை சொல்லும்போது சொல்றாரு, என் செல்வாக்கு குறைய வேண்டும், அவரின் செல்வாக்கு பெருக வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த லூக்கா 3:16 படிக்க வேண்டாம், 3:14 பாத்தீங்கன்னா, அவருடைய பாதரட்சியை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது, யோவான் தான் சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி இயேசுவாலையும் தூதர்களாயும் முன்குறித்து பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட ஒரு நபர் தன்னை குறித்து என்ன சொல்றாரு, நான் ஒண்ணுமே கிடையாது, நான் ஒரு வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பதிவு செய்யறாரு. யோவான் 5:31-35 வாசிங்க. யோவான் 5:31-35. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள். அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாய் இருந்தீர்கள். இந்த சாப்டர் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கீங்க, நான் பின்னாடி பேசும்போது உங்களுக்கு அது புரியும். என்னை பற்றி நானே சான்று பண்ணினால் என் சான்று செல்லாது அப்படின்னு யோவான் 5:31 சொல்லுது. என்னை பற்றி நானே சான்று சொல்லிக்க கூடாது. மனிதர் தரும் சான்று எனக்கு தேவையில்லை என்பதற்காக அப்படின்னு இல்ல. அப்படின்னா மனிதர் தரும் சான்று எனக்கு தேவையில்லை,
நான் என்னை குறித்து சொல்ற சான்றம் வேணாம். நான் கடவுள், நான் மேசியா, நான் இறைவாக்கினேன், நான் பெரிய ஆளு, நான் வந்து ரட்சிக்க வந்தேன், என்னை வளர்ந்துங்க, எங்களுக்காக உங்களெல்லாம் ஞானஸ்தானம் கொடுங்க, என்ன பேர் சொல்லி அப்படிலாம் சொல்லல. மாறா அவர் என்ன சொல்றாரு, என்னை பற்றி நானும் சொல்ல மாட்டேன், என்னை பற்றி மனிதர் தரும் சான்றும் எனக்கு அது அவசியம் இல்லை, தேவையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு கும்பல் இருக்குல்ல, இதே மாதிரி இயேசுகிட்ட போய் கேட்பாங்க, நீ உனக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தாரு இல்ல, அவரு அங்க இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லும் போது இயேசுவும் யோவானை படித்து திருப்பி சொல்லுவாங்க. அதுதான் நம்ம படிச்சோம். இப்போ இவர்கிட்ட வந்து யோவான் கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி அங்க இருக்கிறாரு அப்படின்னு இந்த ரெண்டு பேர் இந்த மாதிரியான மக்கள்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மேசியா யாரு, யாரு கடவுள், நீ கடவுளா, நீ கடவுளா, நீ இறைவக்கினரா, நீதான் எலியாவா, நீதான் பைபிள்ல சொல்லப்பட்டவரா, நீதான் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டவரா, உனக்கு வல்லமை இருக்குதா, நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவியா அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்ப வரைக்குமே யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க, மேசியா என்றவரு வரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தேடிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய பக்தி என்ன, அப்ப எப்படிப்பட்டதான பக்தி, விசுவாசம் இல்லாத பக்தியா அப்படின்ற மாதிரி சொல்றது முன்னாடி இயேசுடைய பணியும் யோவானின் பணி எப்படி இருந்துச்சு, யார் இயேசு, யோவான் எப்படி, இயேசுவின் பணி எப்படி இருந்துச்சு, இவருடைய பணி என்ன மாதிரி இருந்துச்சு, ஊழியம் சொல்றோம்ல, நான் நிறைய தடவை சொல்றேன், நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கணும், ஊழியம் ஒரு பேரை வச்சு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம், அதுதான் ஊழியமா அப்படின்னா நீங்க சொல்லுங்க, யோவான் என்ன பண்ணாரு, சூப்பர் செம. யோவானுடைய என்னன்னா பாறை நிலத்துல இருந்தாரு, அவர் இருக்கிற இடங்கள் என்ன பண்ணாங்க, தேடி போனாங்க, தேடி போன மனிதர்களுக்கு அவர் என்ன கொடுத்தாரு, ஞானஸ்தானம் கொடுத்தார். இதுதான் அவர் பண்ண பணி. ஆனா இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒட்டக தோலை உடுத்தி இருந்தாரு, வெட்டிக்கிளியும் காட்டுக்கிறோம் சாப்பிட்டாரு. அவர் வந்து மத்தவங்க எல்லாம் சொல்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் வாழ்ற மாதிரி வாழாம இவர் வேற விதமா ஒரு வாழ்க்கை வாழ்றாரு. கிட்டத்தட்ட துறவி மாதிரி சொல்லலாமா, துறவி மாதிரி அவர் வாழ்றாரு. ஆனா இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா, இவருடைய பணியை எங்க, ஊழியம் நம்ம ஒரு 4 செவத்துக்குள்ள பண்றோம்ல, அதை செஞ்சாரா இயேசு, ஊழியிலே இருக்க மாட்டார், ரவுண்ட்ஸ்லயே இருக்கும், ஃபுல்லா மாத்தி 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 எங்கெல்லாம் என் தேவை இருக்கிறதோ நாங்கெல்லாம் என்ன பண்றேன், ஓடிட்டே இருக்க ஒருத்தனை பிடிக்க வரதுக்குள்ள இன்னொரு இடம் ஓடிடுறேன் அப்படின்னு சுத்திட்டே இருக்க ஒரு மனுஷன். முக்கியமா எந்த பகுதியில் அவர் நிறைய சுத்தி தெரிந்தார், கலிலேயா பகுதி. கடல்ல என்ன பண்ணியிருந்தார் அவரு, கலிலேயா பகுதியில சுற்றி தெரிந்தவரா இருந்தார். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இவர் சொன்ன மாதிரிதான், இவரை தேடி எல்லாரும் வந்தாங்க, அவரை தேடி இயேசுவை தேடி இயேசு மக்களை தேடி வந்தார். இதுதான் இறை, இவர் பண்ணதோ பணின்னு சொல்றாங்க, இதுவும் இறைப்பணி அப்படின்னு சொல்றாங்க. அதனால யோவான் சொல்லும் போது என்ன சொல்றாரு, எனக்கு பின் வருவர் என்னில காட்டவர் பெரியவர் சொல்றாங்க. அவர் பாதரட்சியை கழிக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், பப்ளிக் மூலம் மக்கள் இடத்துல ஓடி போய் சேரணும், அதுதான் ஊழியம். அந்த ஊழியம் தான் ஆகச்சிறந்த ஊழியம், அதுதான் இறைவனுக்கான பணி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அடையாளத்தை தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்றோம். லூக்கா 11:29 நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இந்த தீய தலைமுறை அடையாளத்தை தேடுகிறார்கள். என்ன பண்றாங்க, நீ அற்புதம் பண்றாரா, அடையாளம் பண்றாரா, குணமாக்குறாரா, பாவையான ஸ்திரீய சுகமாக்குறாரா, பார்வையற்றவர்கள் பார்வை கொடுக்கிறாரா, பேய்களை துரத்துகிறாரா, அப்படின்னா ஏன்னா நிறைய இந்த இந்த ஏஜி சர்ச் ஆளுங்கெல்லாம் பார்த்தா தெரியும், அப்படியே அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷை பேசணும், நான் கடவுளுக்குள்ளானவன், பைபிள் வச்சிருக்கேன்னா நான் கடவுளுக்குள்ளானவன். சோ நான் ஒரு பக்திமான் இருந்ததும் அந்த கடவுள் என்ன மட்டும் தான் பார்த்துட்டே இருக்காரு, எனக்கும் கடவுளுக்கு தான் பெரிய உறவுகள் இருக்குது அப்படின்றது மற்றவங்களுக்கு காமிக்கிறதுல என்ன பண்றாங்க, மெனக்கிடுறாங்க. கடவுளை காட்டுவது நம்ம வேலையா இல்லை, கடவுளை என்ன பாரு அவர் என்ன நேசிக்கிறாரு, அவர் எனக்காக தான் இருக்கிறாரு, நானும் அவரோட தான் பெஸ்ட், நீ உன்னை விட நான் தான் பெஸ்ட், உன்னை விட நான் தான் அந்நிய பாஷை பேசுறேன், உன்னை விட நான் தான் வேதத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு என்னை ஒரு பக்திமானா காமிப்பதல்ல. இதை பாரு, எனக்கு நான் இந்த ஜோம் பண்ணா, நான் கை வச்சு ஜோம் பண்றேன்னா அது சரியாயிடும் அப்படின்னா அது நான் பண்ணாதான் சரியாகும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறது சொன்னா அந்த இடத்த கடவுள் முன்னிலைப்படுத்தப்படுகிறாரா, நம்ம முன்னிலைப்படுத்தப்படுறோமா? இந்த யோவானுடைய சீடர்களுக்கும் இயேசுவின் சீடர்களுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, குரூப்பிசம், ஏன் குரூப் அவங்க வேற. இப்ப நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா எந்த கட்சி ஃபேமஸ் ஆகுதோ அந்த கட்சியில போய் சேர்ந்துருது. கொடியெல்லாம் ஏத்துறாம நான் தான் கட்சிக்கு கோபாசே அப்படின்னு ஒரு படத்துல கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு. இப்ப அதுக்கு நிறைய ஆகி போச்சு. இப்போ என்ன பண்றாங்க, நம்ம போய் பிஜேபியில ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கத்துல இருக்கு.
சோ இப்ப எனக்கு நான் ஒரு கிரிக்கெட் பாக்குறேன், இல்ல நான் ஒரு அஜித் ரசிகரா இருக்கேன், நான் ஒரு விஜய் ரசிகரா இருக்கேன் அப்படின்னா ஏன் நாங்க இருக்கோம் பத்தியா இதுதான் பெஸ்ட். இப்ப நம்ம ஸ்கூல்ல ஏதாவது ஒரு குரூப் பிரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம எந்த குரூப் போனாலும் அதுதான் பெஸ்ட். இந்த மாதிரியான குரூப்பிசத்தை வச்சுதான் இன்னைக்கு நிறைய பாகுபாடுகளை ஏற்படுத்துறாங்க. கிரிக்கெட் நடக்குதா, கிரிக்கெட்ல என்ன நடக்குது, ராஜஸ்தான் அணி என்ன சிஎஸ்கே தப்ப எல்லாம் சொல்லு, லைலா சொல்லு, எனக்கு தெரியாது, மும்பை ஆர்சிபிசி என்ன இருக்குது இதெல்லாம் பிரிக்கிறாங்க. அந்த பிரிக்கிறதுல உண்மையாவே சென்னை சூப்பர் கிங்ஸ்ல சென்னை ஆட்கள் தான் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்ல. யார் வந்தாரா, தன தோனி வந்து அடிக்குது. ஆனா அதுக்கு உயிரை கொடுத்து அவன் உயிரை கொடுத்து ஆடுறான், அதுக்கு பயிற்சி பண்றான், அதுக்கு என்ன கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறான், கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறான். இதை நம்ம எடுத்து போய் என்ன பண்றோம், கொடுக்குறோம். ஒரு விளையாட்டா ஒரு என்டர்டைன்மெண்டா நம்ம பார்க்காம என்ன பண்றானுங்க, என் டீம் பத்தியா டிஷர்ட் வச்சுக்கிறேன், டிஷர்ட்ல ஆர்சிபிசி இருக்கு, இதுல இவங்க கரெக்டா வார்த்தை நான் சொல்றது சிஎஸ்கே பாரு, தல தோனி தான் பெஸ்ட் பாட்டு ஓடுது பாரு, அவங்க உள்ள நோய்ச்சவனே அதிர்ந்து பாரு ஸ்டேஜியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் எந்த பக்கம் இருக்கிறேனோ என் டீமை மாஸ் காமிக்கிறதுக்கோ என் டீமை ஒரு பெருசா எக்ஸாக்ட் பண்ணி காமிக்கிறதுக்கோ தான் மெனக்கிறேன். நான் ஜெயிக்கிற பக்கம் இருக்கிற குதிரை தான் எனக்கு என் குதிரை அப்படின்ற மாதிரி மெத்தளிக்கிறோம். இதுதான் கடவுளுடைய பணியா? ஆனா இது கடவுளுடைய தன்னுடைய சுயத்திலையோ நான் தான் இந்த பெருமையிலையோ கடவுள் இருக்கிறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நம்ம சர்ச் பாலிடிக்ஸா இருக்கட்டும், இல்ல வெளியில நடக்கிற பாலிடிக்ஸா இருக்கட்டும், என்ன நடக்குது அப்படின்னா நீ வேற டீம், நீ வேற டீம், இவன் வந்துட்டானா அவனை உள்ள சேர்க்காத, இவனுக்கு வாய்ப்பு கொடுக்காத, இவன் பேசிட்டானா இவன் நம்மளுக்கு வேண்டிய டீம் தான், அவன் ஒண்ணுமே செய்யலாம் நம்ம கை தட்டிடணும், இவன் ஆப்போசிட்கார நல்லா செய்யறானா அவனுக்கு கை தட்டவே கூடாது, அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்பிசம் பண்றாங்க. இந்த குரூப்பிசம், இந்த பாகுபாடுல கடவுள் இருக்கிறாரா அப்படின்னா கடவுள் இருப்பதே கிடையாது. அதுதான் இந்த யோவானுடைய சீடர்கள் யோவானிடத்துல கேட்கறாங்க, அங்க ஒருத்தர் இருக்கிறான், அங்க இப்படி எல்லாம் பண்றாரு, நீங்க இப்படி சொன்னல அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவர் தெளிவா சொல்றாரு, நீ வந்து என்ன பெருசாக்கி சொல்றல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து வெறும் குரல் தான் அப்படி. ஒரு நான் சின்ன வயசுல அப்போ ஏஜி ஸ்டேஷன்ல அப்போ ஒருத்தவங்க வந்து இந்த ராமினா இருந்து கோயில் எடிச்சவர், அந்த இதுல போலீஸ் எல்லாம் அவரை தேடுது, அவர் வந்து கடவுளை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்யறவர். அப்போ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது. நான் இன்னைக்கு பேசுறேன், நான் பேசிட்டு ஓடிடுவேன், என்னை பத்தின விளம்பரங்களோ என்னை பத்தின எந்த பெருமையும் எனக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா நான் ஒரு தொடப்பம் மாதிரி, தொடப்பத்துடைய வேலை என்ன, பெருக்கிட்டு அது பெருக்கிச்சு இந்த வீடை கிளீனா வச்சிருச்சு, என்ன சுத்தமா வச்சுட்டு என்ன நோய் இல்லாம பாதுகாத்தது, அதை தூக்கி யாரும் அதுக்கு ஒரு முக்கியமான இடத்த கொடுக்க மாட்டாங்க, எங்கதான் வைப்பாங்க, மூலையில தான் வைப்பாங்க. அப்படிதான் நான் கடவுளுக்கு ஒரு பணி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு அது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அப்போ என்ன காமிக்கணும், நான் நல்லா பேசுறேன், நான் நல்லா செஞ்சேன் அப்படின்னா அந்த பெருமை எனக்கானதா எடுத்துக்கிறோம்ல, அந்த எடுத்துக்காம யோவான் தன்னிலை உணர்ந்தவராய் இருக்கிறார். இப்ப எனக்கு நான் ஒரு பொதுவா சொல்றேன், யோவான்னா யாரு அப்படின்னு, நீங்க சொன்ன மாதிரிதான் முன் குறிக்கப்பட்டவர். அவர் வந்து முன்னாடி என்ன பண்ணாரு, அனுப்பப்பட்டவர், விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர். இப்படிதான் ட்ரெஸ் போடணும், இததான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீ என்ன சொல்ற விமர்சனங்களுக்கு எல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படி. அதாவது நான் யாருன்ற கிளாரிட்டி இருக்குது, நான் என்ன செய்யறேன்ற தெளிவு இருக்கிறவங்க அடுத்தவருடைய விமர்சனங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கட்டுப்போம். நீ சொல்ற சொல்லிட்டு போ, 10 பேர் பேசுறாங்க, நம்ம நிறைய நேரங்கள நம்ம லைஃப் அப்படிதான் எடுத்துட்டு போம். அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், கொண்டாடுவோம் அப்படின்னா அந்த ஊருக்காக, அந்த ஊர் என்ன சொல்லும், அந்த ஊர் என்ன பேசும் அப்படின்னு மத்தவங்களுக்காக போக்கஸ் பண்றவங்களா இருக்கிறோம். ஆனா தெரிந்த புத்தி இல்லவங்க என்னை பத்தி சொல்றியா சொல்லிட்டு போ, என்னை பத்தி பேசுறியா பேசிட்டு போ, என்னை பத்தி நீ தரக்குறைவா நடத்துறியா செஞ்சுட்டு போ, எனக்கு அது கவலை கிடையாது. ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும், நான் அதுக்கு கிளாரிட்டி சொல்றேன், எனக்கு அது தெரியும். சோ உனக்கு தெரியலன்றதுக்காக நீ உனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு நீ யோசிக்கிறன்றதுக்காக உனக்கு உட்கார்ந்து நான் மெனக்கெட்டு உனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா உன்னால புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. சோ விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர், பயமற்றவர், பயப்படவே மாட்டார் எல்லாமே. நான் யாரை முன்னிலைப்படுத்துகிறேன், என் புரிதல் சரியானதா, என் தெளிவு சரியானதா அப்படின்னு இருக்கிறாங்க. புத்தன் என்ன சொல்றாருன்னா, புத்தன் ரொம்ப ரொம்ப வருஷம் போதிச்சுட்டே இருந்தவர், மிகப்பெரிய பகுத்தறிவாளர் அவர். அவ்வளவு வாழ்வியல குறித்தன நிறைய புத்தருடைய விஷயங்களை பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அந்த புத்தர் என்ன சொல்றாரு முக்கியமான விஷயத்துல அப்படின்னா, நான் கடவுள் அல்ல அப்படின்றாரு. என்னது, நான் கடவுள் அல்ல, அடாப்பா நீ சாமியே இல்லைன்னு சொல்லிட்டியா, நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டியா அப்படின்னு அவரே என்ன பண்ணிட்டாங்க, கடவுள் ஆக்கிட்டாங்க. உடனே நம்ம பெருமையோட நான் ஒரு கோர்ட்ல வந்து நாங்க பொங்கல் செலிப்ரேஷன், நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லாம் ஒன்னா பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கோலம் போட்டுட்டு இருக்காங்க வெளியே, நாங்க உள்ள பொங்கலுக்கு கேக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு அம்மா ஜடா முடியெல்லாம் வச்சு இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுட்டு ஆக்சிடென்ட், காலு வரல, அந்த அம்மாக்கு நடக்கவே முடியல. அங்க வந்து நிறைய
பப்ளிக் வந்து கிளீன் பண்ண பாத்ரூம்லாம் அழுக்கு பண்ணிடுறாங்க, பூட்டி வச்சிரும். அவங்கள வந்து பாத்ரூம்க்கு கூட்டு போனா அவங்களால தனியா போக முடியாது. எங்க சாமி கொடுத்து எங்க ஜூனியர் கிட்ட கொடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்றேன். கொடுத்து அவங்களுக்கு அந்த அது உள்ள போயிட்டா வேற ஐடி அட்வொகேட்ஸ் வந்துட்டாங்க, பிரச்சனை எனக்கு கூட வந்து ஆம்பளை கூட்டு போனோம். அப்ப நான் ஜூனியர் கிட்ட மத்த வேற ஒரு ஆஃபீஸ் ஜூனியர் கிட்ட இந்த பிள்ளைய இந்த மாவை கூட்டிட்டு போங்க அப்படின்னும் போது நான் போக மாட்டேன், அது பிரிஸ்டீஜ் இஷ்யூ, நான் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், கோர்ட்ல வந்து நான் நடக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் நான் பார்த்தேன், என்ன ஒரு அம்மா முடியாம இருக்கிறாங்க, உதவி பண்ண மாட்டேன்றாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கம்மா அப்படின்னு அவங்க கை தாங்களா பிடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி திருப்பி பூட்டிட்டு நான் அவங்க கூட்ட வந்து உட்கார வைக்கிறேன். உட்கார வச்ச உடனே படிக்கட்டுல உட்கார வைக்கிறேன். படிக்கட்டுல வச்சு நினைச்சு வா அப்படின்னா என் தலையை பிடிச்சி, நீதான் என் காளி, நீதான் என் சூரியன், நீதான் என் சாமி, நீ உன்னை வந்து நீ உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு அழுது போயிட்டேன். நான் ஒரு பாத்ரூம் கூட்டு போயிட்டு எனக்கு சாமி சொல்லிட்டேன். அம்மா சுத்தி 1000 பேர் இருக்கிறாங்க, நான் இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் எனக்கான கடவுளை நான் வாயில சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஆனா என்னை பாக்குறவங்க என்ன செய்கையில கிறிஸ்துவர்கள் தான் இப்படிதான் செய்வாங்க. அவங்க நிறைய கொடுப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஷீலாவே சர்வீஸ் அப்படின்னா அந்த அது அது கூட எனக்கான கிரெடிட் கிடையாது, அது எனக்கான பணி, எனக்கான அழைப்பு, அது இருக்கிறதுல நான் உண்மையா இருக்கும். அவ்வளவுதானே தவிர இந்த பெருமையை எனக்குள்ள நான் எப்ப எடுத்துட்டு போயிட்டு அது முடிஞ்சு போடும். அப்படி பெருமையற்றவராய் தன்னிலை உயர்ந்தவராய் இருக்கிற யோவான் தன்னிலும் காட்டிலும் அதிகப்படியான கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்துற மக்கள் மத்தியில களத்துல செய்கிற இயேசுவை பற்றி தான் சான்று பகிர்ந்தார். இந்த சான்று தேவையா அப்படின்னா கேட்கறாங்க, என்ன நீ எலியாவா சொல்லு, நீ மேசையாவா இல்ல அது சொல்லலாம், அப்ப எனக்கு அனுப்பிக்கலாம், எதனா என்ன சொல்லணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும், அப்ப நீ யார் தான் சொல்லு அப்படின்னா ரொம்ப அழகா சொல்றேன், நான் வந்து ஒண்ணுமே இல்லை, என்னெல்லாம் ஒரு பெரிய ஆளா நினைச்சு நீ ஏன் வந்து கேட்கற அப்படின்னு யோவான் ரொம்ப அழகா சொல்லிடுறேன். அவர் சீடர்களுக்கும் அதுதான் புரிய வைக்கிறேன், நான் ஒண்ணும் கிடையாது, நான் பெரிய ஆளு கிடையாது, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு. ஆனா அவர் பெரிய ஆளு, அவர் பெரியவர் அக்செப்ட் பண்றாரு இல்ல, என் பணியும் அவர் பணியும் ஒண்ணுதான். இந்த புரிதல் இயேசுக்கும் இருந்தது, யோவானுக்கும் இருந்தது. நானும் அவரும் யாருக்கான பணிகளா, யாருடைய சீடர்களா, யாருடைய வேலைக்காரனா இருக்கிறோம், கடவுளுக்கான வேலைக்காரங்களா இருக்கிறோம். சோ என் பணியை நான் தனியா செய்யறேன், அவர் பணியை அவர் தனியா செய்யறத தவிர நான் வேற டீம் நீ வேற டீம், நீ செய்யற டீம் தான் பெஸ்ட், நான் செய்யறதான் பெஸ்ட் அப்படின்னு இல்லாம இருக்கிறாங்க. அத சொல்ல மாட்டோம். இறைவன் தன்னை கடவுளாக காட்டிக்கொள்ள நினைக்கும் தன்னை காட்டிக்கொள்ள மாட்டார். தன்னை எப்ப இறைவனா காட்டிக்கொள்ளணும்னு நினைக்கிறோமோ அந்த நொடியே நம்ம என்ன ஆயிடுவோம், சாத்தானா மாறிடுவோம். அதுதான் ஏஞ்சல் என்னவா மாறுது. யாரு சாத்தான்? இயேசுவின் அடுத்த நிலையில சொல்லப்பட்ட ஏஞ்சல். அந்த ஏஞ்சல் நான் எனக்கான மக்கள் இருக்கணும், என்னுடைய வல்லமை என்ன கடவுளா போற்றணும், என்ன துதிக்கணும், என்ன ஆராதிக்கணும், நான் தான் பெரியவனா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச அடுத்த நொடியில் அவன் என்ன விழுந்துடலாம், சாத்தானா விழுந்துடலாம். இதேதான் நமக்கும். என்னை முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னா இந்த கைத்தட்டல் எனக்கானது கிடையாது, இது கடவுளுக்கே இந்த மாட்சி போய் சேரணும், கடவுளுக்கே இந்த பெருமை போய் சேரணும். இது இல்லாம அந்த கிரெடிட்டை ஏந்தாலே நானா எப்படி தெரியுமா, என் மண்டல எப்படிலாம் இருக்கு தெரியுமா, எங்க 2 மணி நேரம் தூங்கலுங்க இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு எனக்கு தூக்கமே வரல. எல்லாம் இந்துவா மாத்தணுமா? அது கிடையாது. அவனுக்கு ஒரு விஷயத்த பார்த்தா பயமாங்கன்னா அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்தா பயப்படும். ஏன் அப்படின்னா நான் ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருந்தேன், நான் தான் உயர்ந்தவன், நான் தான் தலையில இருக்கிறேன், நான் தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும், நான் தான் படிக்கணும், நான் தான் வந்து பெரிய பெரிய போஸ்ட் இருக்கணும், எனக்கு மட்டும் தான் இதெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு பக்தியை வச்சோ ஒரு மதத்தை வச்சோ ஏமாத்திட்டு இருந்தவன உனக்கு படிப்பு கிடைச்சா எல்லாமே கிடைச்சிடும், நீ படின்னு சொன்னவன். உனக்கு எல்லா உரிமையும் ஆண் என்ற பாகுபாடு இல்ல, பெண் என்ற பாகுபாடு, நிறங்கள் பாகுபாடு கிடையாது, இதெல்லாம் பாகுபாடு கிடையாது. நீ அவனை பார்த்து பயப்படாத, உனக்கான சட்டம் இதுதான், இந்த சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், அவனை நீயும் வேற வேற இல்ல, அவனை போல நீ உடை உடுத்து, அவனை போல நீ தெருவுல தாராளமா நட, குடிஞ்சு நடக்க வேணாம், சட்டை இல்லாம நடக்க வேணாம், செருப்பு இல்லாம நடக்க வேணாம், உன்னை உமிழ்வதும் இகழ்வதும் அது வேண்டாம், நீ எல்லாரும் அவனை போலவே நீயும் ஸ்பெஷல் சொன்ன விஷயம் இதுதான் சொல்றாங்க. இதை விட்டுட்டு இந்த குரூப்பிசம், பிரிவினைவாதம், மதம், ஜாதி பாகுபாடு, இந்த கட்சி அந்த கட்சி இல்ல, இந்த குரூப்பை சேர்ந்தவன் இந்த கட்சியை சேர்ந்தவன், இந்த ஆர்டிஸ்டுக்கு நான் ஃபேவரான ஆளு இல்ல, இந்த சர்ச் மெம்பருக்கு நான் ஃபேவரான ஆளு அப்படின்ற எந்த குரூப்பிசம் இருந்தாலும் அந்த குரூப்பிசத்துல கடவுள் கிடையவே கிடையாது. இறை செய்தியை கொடுக்கிறான், இறைவனுக்கான வேலையை செய்கிறான் அப்படின்னா அவரை முன்னிலைப்படுத்துவானா, உன்னையை முன்னிலைப்படுத்துவானா, அந்த பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யாருக்கும் ஆமா போட்டுட்டோ, யாருக்கும் வேணாம்னு சொல்லிட்டோ, அவங்களுக்கான ஒரு ஜாலரா போட்டுட்டோ அப்படின்னு நம்ம
நம்ம இருக்கிற பட்சமா இருந்தா அந்த இடத்துல கடவுள் இல்லை என்றதை மட்டும் தான் நீங்க பைபிள்ல எல்லா இடங்களிலும் இருக்கும். வேற்றுமையிலும் பிளவுகளிலும் கடவுள் இல்லவே இல்லை. ஏற்றுக்கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி, எனக்கு கிடைத்த மகிழ்ச்சியை அடுத்தவனுக்கு கொடுப்பதிலும் தான் இறையாட்சி இருக்குது. இந்த இறையாட்சி இதுதான் இறையாட்சியை தவிர மக்களை தேடி ஓடுகிறது. அதுதான் உயிரோட எழுந்ததுக்கு அப்புறம் கூட இயேசு என்ன பண்றாரு? எங்க போனாரு? ஆலயங்களுக்கு போனாரா? ஞானஸ்தானம் கொடுக்க போனாரா? கலிலேயாக்கு போல. ஏன் அப்படின்னா என் பணி இன்னும் இருக்குது. இன்னும் அந்த மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க, இன்னும் அழுதுட்டு இருக்காங்க, இன்னும் விடுதலை கிடைக்காம போராடிட்டு இருக்காங்க, இன்னும் மீட்பு கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க, இன்னும் கடவுளை தேடி ஓடிட்டு இருக்காங்க. இந்த பணி யாராய் செய்தாலும், அது எந்த கட்சியை சேர்ந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்த எந்த யாராய் இருந்தாலும் அவங்களுக்கான அவங்களை ஏற்றுக்கொள்கிற, யோவானை போல ஏற்றுக்கொள்கிற குணம் படைத்தவரை நம்ம இருக்கணும். அந்த பாலை நிலத்தில் ஏற்பட்ட குரல், அந்த குரலாய் நம்மளும் இருக்கணும். அந்த புரிதல் தன்னை தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்துகிறவரா இருக்கணும். எனக்கான சான்று இயேசு பகிர்வார், எனக்கான சான்றை இறைவன் பகிர்வார், எனக்கான கிரெடிட் பரலோகத்தில் இருக்கும். இல்ல எனக்கு அந்த கிரெடிட்டும் வேண்டாம். எனக்கு நான் சரியானவனா இருக்கிறேன், நான் கடவுளுக்கான பணியை ஆயத்தப்படுகிறேன், அவர் வருகிறவருக்கு நான் ஒரு மிகப்பெரிய குரலா இருக்கிறேன், அவருக்கான மக்களை மீட்டெடுத்து அழுது எனக்குன்னு யாரும் இல்லையா, நான் யாருக்கான கடவுள், எனக்கான கடவுள் எங்கே இருக்கிறவங்க கூட்டு வந்து இங்க இருக்கிறார் கடவுள் அப்படின்னு ஒரு வழி காமிக்கிற ஒரு பாதையா தான் இவர் இருக்கிறார். இந்த யோவானை போல அடையாளத்தையும் அற்புதத்தையும் தேடுகின்ற, தன்னிலை முன்னிலைப்படுத்துகிற யூதர்களை போல அல்லாமல் கடவுளை ஏற்றுக்கொள்கிறோம், கடவுளை போல பிற மனிதர்களை ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம இருக்கும்போது இந்த யோவானின் குரல் போல நம்மளும் குரல் வந்து பாறைநிலத்தில் ஒழுக்கும். அது பல பேரை வழிநடத்தும், கடவுளுக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்கும். கடவுளை நம்ம காமிக்கவனா, கடவுள் என்ன பண்ணுவாரு? அவரும் காமிச்சிக்க மாட்டார். நான் எனக்காக ஒரு புலப்பட்ட ஒரு விஷயம் நான் ரீசெண்டா நிறைய இந்துஸ் மத்தியில சொல்லிட்டு இருக்கேன். கடவுளுக்கும் சாத்தானுக்கும் என்ன வேறுபாடு? நான் சொன்ன பிரசங்க வச்சு புரிக்கல சொல்றீங்க. அது சரியான விஷயம். கடவுள் தன்னை கடவுளுக்கு காமிக்க மாட்டார். ஆனா சாத்தான்றது யாரா இருந்துச்சு? சாத்தா யாரு? பாம்பா? பாவம் பாம்பை ஊருப்பான், அதுவே ஊர்ந்து ஏதோ தின்னு மல்லி கவுக்குலையும் தின்னு இருக்குது. அதை பார்த்தா நான் கூட சின்ன வயசுல அப்படிலாம் நினைச்சா அசிங்கமா இருக்கு. பாம்பா பிசாசு வந்துச்சு, சாத்தா வந்துச்சு அப்படிலாம் கிடையாது. அது ஒரு உயிர், பாவம், அதுக்கும் உணர்வுகள்லாம் இருக்குது, வலிகள் இருக்குது. அதுதான் இதுல இந்த டெக்ஸ்ட் விட்டு என்னால வெளியவே போக முடியல. அப்படி ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான டெக்ஸ்ட். அப்போ யோவான் சீடர்களுக்கு அந்த பேசுறது மட்டும் கிடையாது. அப்ப யோவான்னா யார் என்ற புரிதல் இருக்கணும், இயேசுனா யார் என்ற புரிதல் இருக்கணும். இவங்க 2 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். அப்ப அவங்க 2 பேருக்குள்ள இருந்த புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். அவர் வாழ்வியலை பத்தின புரிதல் இருக்கணும், இறைத்தன்மை பத்தின புரிதல் இருக்கணும், தன்னை பற்றின புரிதல் இருக்கணும். இந்த தன்னைத்தானே காட்டிக்கொள்ள, தன்னைத்தானே மிகைப்படுத்த, தன்னைத்தானே முன்னிலைப்படுத்த நினைக்கும் நம்மளும் சாத்தானாய் போடணும். சாத்தானாய் அல்ல, பாலை நிலத்தில் ஏற்பட்ட குரலாய் இருக்கும் கண்களை இறைவன் செய்வோம்.